Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 3ds Maxல அதாவது அந்த ஃபைலை இல்ல நீங்க கிரியேட் பண்ண மாடல இல்ல ப்ராஜெக்டை எப்படி சேவ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் இப்படி ஒரு சிம்பிளா ஒரு இன்டீரியர் மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்க ஃபைல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா சேவஸ் சேவ் காப்பியஸ் சேவ் செலக்டட்னு 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சேவ்னா நீங்க நியூவா ஃபைல் கொடுத்து சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது நேம் வந்து நீங்க கொடுத்து சேவ் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இது வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இன்டீரியர் டாட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சேவ்னு நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 3ds Maxல டிஃபால்ட்டா ஒரு லொகேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அங்க வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? சேவஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவையான எங்க சேவ் பண்ணணுமோ அந்த டெஸ்டினேஷனை நீங்க வந்து இதுல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்ப வந்து டெஸ்க்டாப்பை வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் இன்டீரியர்னு கொடுக்குறேன். சேவஸ் டைப் பாத்தீங்க அப்படின்னா டாட் எம்எக்ஸ்ன்னு இருக்கும், எம்ஏஎக்ஸ்ன்னு. ஓகேங்களா? டாட் மேக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதோட எக்ஸ்டென்ஷன் இதுல சேவ்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நான் வந்து இந்த பேர்ல வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இது ரீப்ளேஸ் ஆகட்டுமா அப்படின்னு கேக்குது. எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சேவ் காப்பி எஸ்ன்னு இருக்கா, நம்ம அந்த ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பி ஆயிட்டே இருக்கும். எவ்வளவு காப்பி வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப இன்டீரியர் 02ன்னு வந்து நேம் எடுத்துக்குது. நெக்ஸ்ட் சேவஸ்ன்னு நீங்க சேவஸ் காப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் 03ன்னு எடுத்துக்கும். இப்படியே எடுத்துட்டு போகும். இதோட எக்ஸ்டென்ஷனும் பாத்தீங்கன்னா டாட் மேக்ஸ் தான். ஓகேங்களா? இப்ப நான் சேவ்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் நான் சேவ் காப்பி எஸ் அப்படின்னு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நேம் 01 02 03 அப்படியே எடுத்துக்கிட்டு அது சேவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? நான் இது கேன்சல் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேவ் செலக்டட். இது சேவ் செலக்டட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதையாவது செலக்ட் பண்ணியிருந்தாதான் அது வந்து எனேபிள்ல இருக்கும். இப்ப நான் எதையும் செலக்ட் பண்ணல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எனேபிள்ல இருக்காது. ஓகேங்களா? இப்ப எதையாவது நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலரா இந்த ஃபைல் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எதையாவது பர்டிகுலரா நீங்க வந்து மட்டும் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த உடன் பேனலை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்ப வந்து சேவ் செலக்டட் அப்படின்னு கொடுக்குறேன். இதோட எக்ஸ்டென்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா டாட் எம்ஏஎக்ஸ் தான் சேவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எங்க வேணுமோ நீங்க வந்து கொடுத்துக்கலாம், எங்க சேவ் பண்ணணுமோ அங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து உடன் பேனலுக்கு WPன்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதுல சேவ்னு கொடுத்துருங்க. நான் டெஸ்க்டாப்பை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா WPன்னு வந்து சேவ் ஆயிருக்கும் ஃபைல். ஓகேங்களா? இன்டீரியர் பாத்தீங்க அப்படின்னா இப்படியும் சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த நம்ம சேவஸ் காப்பின்னு கொடுத்தேன் பாத்தீங்களா, இப்படி வந்து சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் இப்ப இந்த ஃபைலை வந்து ஓபன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து அந்த நம்ம உடன் பேனல்னு சேவ் பண்ணோம் பாத்தீங்களா, அது மட்டும் ஓபன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரியும் நீங்க பர்டிகுலரா ஏதாவது செலக்ட் பண்ணி சேவ் பண்ணாலும் இது மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட உங்களுக்கு எதை பொறுத்து நீங்க சேவ் பண்ணுமோ இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப வந்து 3ds Max ஃபைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சேவ் பண்ணிருக்கிறது சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபைல் சைஸை எப்படி வந்து ரெடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு கிளாஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க எதையும் மிஸ் பண்ணாம பார்த்து கத்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.